அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வக்ஃப் மசோதாவ பத்தி குடுத்திருக்காங்க. இந்த வக்ஃப் மசோதா பத்தின சர்ச்சை எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. வக்ஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? வக்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இஸ்லாமிய மதத்த சேர்ந்த ஒருத்தர், அவங்களோட மதத்தின் பேர்ல, அவங்களோட கடவுளின் பேர்ல, அ அவங்களோட ஜமாத்துக்கோ, பள்ளிவாசலுக்கோ சொத்துக்கள வந்து தானமா வழங்குவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வழங்கக்கூடிய சொத்துக்கள நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வக்ஃப் அப்படிங்கிற அமைப்பு. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய வக்ஃப் அமைப்புகள அ மேனேஜ் பண்றதுக்காக 1995ஆம் ஆண்டு பார்த்தோம்னா, மத்திய அரசாங்கத்தால வக்ஃப் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த வக்ஃப் அமைப்போட அ பணிகள் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இஸ்லாமிய சமூகத்துக்கு யாராவது ஒருத்தர் வந்து அந்த சமூகத்த சேர்ந்தவங்க வந்து சொத்துக்கள வழங்குறாங்க அப்படின்னா, உண்மையாலுமே அவங்களோட சொத்த தான் வழங்குறாங்களா? இல்ல அரசாங்கத்தோட சொத்த ஏதாவது வழங்கிட்டாங்களா? இந்த மாதிரி பார்க்கறதுக்கான விஷயங்கள். அடுத்து அந்த சொத்த நிர்வகிக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்ப பார்த்தோம் அப்படின்னா, அந்த மசோதால ஒரு சில திருத்தங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த திருத்தங்கள் நேத்து மக்களவையில நிறைவேற்றப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்ப என்ன மாதிரியான திருத்தங்கள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இஸ்லாமிய சமூகத்த சேர்ந்த ஒரு நபர் வந்து அந்த ஐ மீன் அவரு உடனடியா அவரு சொத்துக்கள வழங்க முடியும். ஆனா இப்போ ஒருத்தர் இஸ்லாமிய மதத்துக்கு மாறுறார், கன்வெர்ட் ஆகுறார் அப்படின்னா, அவர் கன்வெர்ட் ஆயி 5 வருஷம் கழிச்சு தான் அந்த சொத்துக்கள தானமா வழங்க முடியும். சரிங்களா? முதல் மாற்றமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, இதுதான் இருந்துச்சு. ஓகேங்களா? வேற என்ன மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ இப்ப நான் இருக்கேன். நான் வந்து வக்ஃப் அமைப்புக்கு வந்து ஒரு நன்கொடை குடுக்குறேன் அப்படின்னா, முதல்ல என்னோட வீட்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையான சொத்துக்கள வழங்குனதுக்கு அப்புறம் தான், மீதி இருக்கக்கூடிய சொத்த என்னால வக்ஃப்க்கு வழங்க முடியும். சரிங்களா? அதுதான் பெண் வாரிசுதாரர்களுக்கு வந்து சொத்துக்கள வந்து உறுதி செய்து விட்டு தான், நம்ப வக்ஃப் அமைப்புகளுக்கு சொத்துக்கள வழங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இப்போ நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப நானே வக்ஃப்க்கு ஒரு சொத்த குடுக்குறேன். அந்த சொத்த குடுக்குறப்ப, அது உண்மையாலுமே என்னோட சொத்தா? இல்ல அரசாங்கத்தோட சொத்துக்கள என்னோட நிலம்னு சொல்லி நான் குடுக்குறேனா? இதுல எழக்கூடிய பிரச்சனைகள வந்து விசாரிக்கிறதுக்கு, மாவட்ட ஆட்சியர் தலைமையில ஒரு மாவட்ட ஆட்சியர் தலைமையில தான் அந்த பொறுப்ப வந்து குடுத்திருக்காங்க. சரியா? இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா, வக்ஃப் தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வக்ஃப் அமைப்புகளுக்கு கீழ இருக்கும். அந்த வக்ஃப் தீர்ப்பாயங்கள்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமான இஸ்லாமிய மதகுருக்கள் எல்லாருமே இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த பிரச்சனைகள வந்து டீல் பண்ணுவாங்க. சரியா? அவங்களே டீல் பண்ணி, அவங்களே ஒரு முடிவு எடுத்துருவாங்க. இது தனிநபருக்கு சொந்தமானதா? இல்ல அரசாங்கத்துக்கு சொந்தமானதா? அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருவாங்க. ஆனா இப்போ, அது மாவட்ட ஆட்சியர் கையில அந்த பொறுப்பு அப்படிங்கிறது போயிருக்கு. அதே மாரி பார்த்தோம்னா, வக்ஃப் வாரியங்கள்ல இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா, அந்த வக்ஃப் வாரியங்கள்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே ஆண்களா மட்டும் தான் இருப்பாங்க. அதே மாரி இந்த வக்ஃப் வாரியங்கள்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல ஒரு சில மாற்றங்கள மத்திய அரசாங்கம் இந்த மசோதாவுக்கு கீழ கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு முஸ்லிம் அல்லாத நபர்கள் வந்து இந்த வக்ஃப் வாரியங்கள்ல உறுப்பினர்களா இருப்பாங்க. நான் முஸ்லிம்ஸ் வந்து மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி வக்ஃப் வாரியங்கள்ல இதுவரைக்கும் ஆண்கள் மட்டும் தான் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? பெண்களும் ஒரு 2 பெண்கள் வந்து இந்த வக்ஃப் வாரியங்கள்ல உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வக்ஃப் சொத்துக்கள மேனேஜ் பண்றதுக்காக, மேலாண்மை செய்வதற்காக தனியா ஒரு இணையதளம் உருவாக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாரி நெறைய அம்சங்கள் இருந்துச்சு. அதுல இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள தான் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தாலுமே, இந்த மசோதா மக்களவையில நிறைவேறி இருக்கு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருந்த முக்கியமான ஒரு விஷயம் தான் அதுதான். அடுத்தது இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "ஓவோதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை அதும் எண்ணும் அவர்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது, மென்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயல்கின்றவர், தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயலை செய்யாமல் விட வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரணும்னு நினைக்கிறோம்னா, நம்மளோட வளர்ச்சிய தடுக்கக்கூடிய, பாதிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய விஷயங்கள பண்ணாம இருக்கணும். அததான் வள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 653 அதிகாரம் வினை தூய்மை. இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.